எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனலில் இன்றைய பதிவு ஒரு அரசியல் பதிவு தான் பார்க்க போகிறோம். அது எலெக்ஷன் டைம்ங்கிறதுனால, தேர்தல் சமயங்கிறதுனால திமுக தனித்து போட்டியா அல்லது கூட்டணி கட்சிகளோடு போட்டியிடுமா? இதுதான் $1,000,000 கேள்வி. அகில இந்திய அளவில் அதுதான் கேள்வி. ஏன்னா பிஜேபி பலம் இழந்து 5 வருடத்துக்கு மேலாயிட்டது. இரண்டாவது முறை அவங்க கூட்டணி கட்சிகளோட தான் சேர்ந்து தான் ஜெயிச்சாங்க. அவங்களுக்கு தாங்கு சக்தியா இருக்கிறது சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் தான். மாநிலங்களுடைய கட்சி தான் அவருக்கு தாங்கு சக்தியா இருந்து அந்த ஆட்சியை நிலைநிறுத்தி வைத்துள்ளதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பிஜேபி செல்வாக்கிழந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அவங்க 300க்கு மேல வாங்கினவங்க இந்த தடவை நிறைய குறைச்சிட்டாங்க. மெஜாரிட்டியே இல்லாத நிலைமையில தான் அவங்க எலெக்ஷனை சந்திச்சாங்க. ஆட்சியை அமைச்சிருக்கிறாங்க 2 பேருடைய ஆதரவோடு. அவர்கள் இருவருமே எட்டப்பர்களாக மாறிவிட்டார்கள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க மேல வழக்கு இருக்கிறதுனால அதை நான் நீக்கிறேன்னு சொல்லி இவங்க உத்தரவாதம் கொடுத்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் இல்லை. திமுக மேல கை வைக்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய ஆட்சி சுத்தமாவே இருக்கு. ஊழல் இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அது ஊழலை நிரூபிக்கக்கூடிய போதுமான ஆதாரங்கள் கிடைக்காது. தனித்து போட்டிங்கிறதா திமுகவுடைய லட்சியமே. இது ஒரு கடைசி எலெக்ஷன் மாதிரி. எந்த ஒரு கட்சிகள் கூட்டணி சேர்ந்தாலும் அது தாங்கி சுமக்கக்கூடிய தகுதியும் திறமையும் வலிமையும் உள்ளது திமுகங்கிற தனி கட்சிக்கு மட்டும்தான். ஒரு தொகுதிக்கு 10 கோடியிலிருந்து 15 கோடி வரை செலவழிப்பார்கள் திமுகவோட கூட்டணியில இருந்தால். காங்கிரஸால ஒரு கில்லுக்கரை கூட புடுங்கி போட முடியாது. ஒண்ணுமே கிடையாது. காங்கிரஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லை. அது பெருங்காய டப்பா, காலி பெருங்காய டப்பான்னு சொல்லலாம். அவசரப்பட்டு ராகுல் காந்தி, ஒரு அகில இந்திய தலைவரா இருக்கக்கூடிய ஒரு ராகுல் காந்தி, ஒரு தேசிய கட்சியினுடைய கட்சியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி, ஒரு பாரம்பரிய கட்சியா இருக்கக்கூடிய 150 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியின் கடைசியா இருக்கக்கூடிய ராகுல் காந்தி ஒரு சாதாரண நடிகருக்கு குசலம் விசாரிக்கிறார். அது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை, மாநில அரசனுடைய பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அவரை டெலிபோன்ல கூப்பிட்டு பேசுனதா சொல்றாரு. காங்கிரஸ்காரங்களே சொல்றாங்க. இதற்கு இடையில 2 பேரும் அந்த விஜய் கட்சியோட கூட்டணி சேரலான்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதை வெளியிட்டுட்டே இருக்காங்க. ராகுல் காந்தி இதுவரைக்கும் கண்டிக்கல. இது ஒரு கடுமையான வெறுப்பு திமுகக்குள்ளார வந்துட்டதுங்கிறது நல்லாவே தெரியுது. அதனாலதான் இதுவரைக்கும் அவங்க கூட்டணிக்கு அவங்களை அழைக்கல. அவங்க இப்ப என்ன நினைக்கிறாங்கன்னா, வந்தா போதும், வராட்டா ரொம்ப சந்தோஷம், 100 மடங்கு சந்தோஷம் திமுக நினைக்குது. காரணம் என்னன்னா, அவங்க உள்ள வந்தாலும் குடைச்சல் விடுவாங்க. ஜட்டிக்குள்ளார எளிய விட்ட மாதிரி தான். இந்த குடைச்சல்லாம் திமுகவுக்கு கடும் தோல்வியை சந்திச்சு கொடுக்கும். திமுக எலெக்ஷன் இப்ப சந்திக்கவே இல்லை. தேர்தலை திமுக புறக்கணிக்கிறது. இதுதான் நிஜம். இப்ப மக்களோட அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க. அதனால எவனை பத்தி அவங்களுக்கு அவசியமே இல்லை. சொல்ல போனா திருமாவளவன் கூட அவங்க சட்டை பண்ண மாட்டாங்க. திருமாவளவன் ஏன் நிதானமா இருக்கிறார் அப்படின்னா, காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்குதோ அதை சார்ந்து நாமளும் அந்த நிலைப்பாடு எடுக்கலாம்னு அவரும் அமைதியா இருக்கார். இந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குங்கிறது எப்பவுமே சாத்தியப்படாது. ஒரு மனைவி கூட 2 ஆண்கள் படுத்துட்டு இருந்தா சரி வருமா? அல்லது ஒரு ஆண் கூட 2 பெண்கள் படுத்துட்டு இருந்தா சரி வருமா? கட்சி அந்த மாதிரி தான். அது குடைச்சது. எப்பொழுதுமே தமிழகத்தில் அந்த மாதிரி வாய்ப்புகள் சரி வராது, கொடுக்கவும் மாட்டாங்க. 100% நான் சொல்லுவது நிஜம். தனித்து போட்டி 200 இடங்களுக்கு மேல் திமுக கைப்பற்றும். இதுதான் நிஜம். கலை யதார்த்தமே அதுதான். அவங்க தேர்தலை நம்பல. தேர்தலை என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க பிஜேபி. எலெக்ஷன் கமிஷன் எலெக்ஷன் டேட்டை டிக்ளேர் பண்ண பிறகு எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது. முதல் கட்ட எலெக்ஷன் நடந்த பிறகு எல்லாருக்கும், பெண்களுக்கு பூரா 1.5 கோடி பேருக்கு 10,000 ரூபாய் பேங்க்ல போடுறாரு மோடி அரசு. அப்படியே ஓட்டை திருப்பி அடிச்சாங்க, ஜெயிச்சிட்டாங்க பீகார்ல. அது இங்க நடந்துருமோன்னு தெரியும். இவருக்கும் தெரியாதா? இத்தனை நாள் அரசியல்ல கொட்டை போட்டிருக்க திமுக அவருக்கு தெரியாதா? அதனாலதான் இவங்க உஷாரா என்ன பண்ணிட்டாங்க, மாதம் கொடுக்குற அந்த 1000 தொகையோட 2,000 ரூபாய் அடுத்தது இப்ப எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணா அறிவிக்க முடியாது. அதையும் சேர்த்து அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்தாலும் 2,000 தரங்கிறாங்க. அதையும் சேர்த்து 5,000 ரூபாய் முதல்ல அட்வான்ஸா கொடுத்துட்டாங்க. பெண்கள் பூரா கவர்ந்துட்டாங்க. அதனால மக்களுடைய ஓட்டு, பெரும்பாலான மக்களுடைய ஓட்டு, சரியாக சொல்ல போனா 100% பெண்களுடைய ஓட்டு, அவரால் பலனடையக்கூடிய பெண்களுடைய ஓட்டு, கல்வி கடன் வாங்கினவங்களுடைய ஓட்டு,
பல புதுமை பெண் திட்டம், பல திட்டங்களை கொண்டு வந்து பெண்களை மட்டும் அவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க கையிலேயே இப்படி 1.5 கோடிக்கு மேல ஓட்டு வங்கி அவர் கையிலேயே இருக்கு. இது இல்லாத திமுகவுடைய அப்படியே பாரம்பரியமா வரக்கூடிய திமுகவுடைய சொத்து அந்த தொண்டர்களுடைய வாக்குப்பதிவு தான். இதெல்லாம் பலமா இருக்கு. கலை யதார்த்தத்தில் விஜய்க்கு கூடின கூட்டம் உண்மையிலேயே ஆச்சரியமானது. அதில் சந்தேகமே கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். நான் 10 பைசா கொடுக்காத வர கூட்டம் அது. என்ன காரணம்னா 100%த்துல 90% பேருக்கு வேலை கிடையாது. தமிழ்நாட்டினுடைய ஒரு சாபக்கேடு அதுதான். 90% பேருக்கு வேலை கிடையாது. நீங்க காலையில ஏஞ்சி பாருங்க, 90% பேர் வேலைக்கு போறதில்ல. அங்கங்க தென்னையில உட்காந்து, மரத்தடியில உட்காந்து பீடி சிகரெட் குடிச்சிட்டு, கஞ்சா குடிச்சிட்டு, சாராயம் குடிச்சிட்டு தான் சுத்துறானுங்க. இதுங்க எல்லாம் போய் இப்போ ஒரு கட்சியில் ஐக்கியமாயிட்டாங்க. இவங்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அவங்கள கொஞ்சம் பேர் திமுகவில் இருந்தா கூட அவங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மீதி அண்ணா திமுகவில் இருந்தால் ரெட்டலையே அவங்க ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. எம்ஜிஆருடைய கட்சி, அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அமித்ஷா என்ன பண்றாரு, பிஜேபி என்ன பண்ணுதுன்னா, சிந்துபாத் கதை மாதிரி பழனிசாமி தலைமையில ஏறி உட்காந்துருச்சு. இவர் என்ன கத்து வேணாலும் கத்தலாம். நான் ஆட்சிக்கு வந்தா ஆண்களுக்கும் தருவேன் பஸ், பெண்களுக்கும் தருவேன், 2000 ரூபாய் கொடுப்பேன், 3000 ரூபாய் கொடுப்பேன், ஒன்னு கூட பிடுங்க முடியாது. சும்மா அவன் மேல காதை திருவுறாங்க, இவர் கத்துறாரு, அவ்வளவுதான். மைக்கு தான் காதை திருவுறாரு, கத்துறாரு. இந்த பழைய இரும்பு சாமான்லாம் விற்பான். வண்டி வாகனம் புறப்பட போகுது, உடனே வாங்கிக்கமா. வெளியே பார்த்தா சைக்கிள் ஒரு 2 பழைய சாமான் கட்டிட்டு போவான். அந்த மாதிரி தான் அதிமுக ஆயிடுச்சு. பிஜேபி கூட சேர்ந்ததுதான் பெரிய பின்னடைவாயிடுச்சு. இவங்க ஒருபோதும் ஒரு நல திட்டங்களையும் அமல்படுத்த முடியாது. ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாலே மோடி சொன்னாரு, மானியம், அதாவது முழு பணத்தை கேஸுக்கு கட்டுங்க, நாங்க 500 ரூபாய் மானியம் கொடுக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. உலகத்திலேயே பெரிய பொருளாதார நாடுன்னு சொல்லி மாறுதட்டிக்கிறாரு. என்ன காரணம்? ஜிஎஸ்டிங்கிற பேர்ல ஏழைங்கள்கிட்ட இருந்து சுரண்டி வச்ச பணம் தான் அங்க மேல இருக்கு. இவங்க தலையெடுத்து சம்பாரிச்ச பணம் 1 பைசா கிடையாது. கணக்கு பாரு, வரவு செலவு கணக்கு பாருங்க, ஒண்ணுமே இருக்காது. எல்லாம் ஜனங்க கிட்ட இருந்து புடுங்கி தள்ளுறான். 2 ரூபா கொடுத்தா ரீசார்ஜ் பண்ணலாம், 2 ரூபா கொடுத்தா, ஒரு ரூபா கொடுத்தா இந்தியா பூரா பேசலாம். இன்னைக்கு 200 ரூபாய் இல்லைன்னா போனே தொட முடியாது. இதெல்லாம் யோசிக்கணும்ல, கொஞ்சமாவது யோசிக்கணும்ல. சாதாரண மனிதர்கள் வாழக்கூடிய நிலைமை அன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. ஒரு ரீசார்ஜ் பண்ணோம்னா 200 ரூபாய் இல்லாத பண்ண முடியாது. 200 ரூபாய் இல்லாத நீங்க போனே பேச முடியாது. திமுக காலத்துல 1 ரூபா காயின் போட்டு நீங்க இந்தியா பூரா பேசிக்கலாம். இன்னைக்கு ரீசார்ஜ்னாவே அவ்வளவுதான். நெட் கனெக்ஷன் பார்க்கணுமா 500 ரூபாய் இல்லாத பார்க்க முடியாது. அந்த மாதிரி எல்லாமே இப்ப செலவு அதிகமாயிட்டது, வருமானம் குறைவாயிட்டது, ஏழை ஜனங்கள் அதிகமாயிட்டாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற இளைஞர்கள் பூராமே கள்ளச்சாராயம், பாலியல், இதுல தான் கொலை, கொள்ளை, பாலியல் எல்லாம் நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா மத்திய அரசு தான் காரணம். ஜனங்களை மேம்படுத்தக்கூடிய திட்டங்கள் எதுவுமே கிடையாது. அங்க இருக்கிறது 2 தான். ஒன்னு உயர் ஜாதி அல்லது தாழ்ந்த ஜாதி. இந்த உயர் ஜாதி தாழ்ந்த ஜாதியை ஒன்னும் இல்லாத பண்ணிட்டு பக்தி மட்டுமே முன்ன நிறுத்தி, ஒரே மொழி சமஸ்கிருதம் ஹிந்தி மட்டுமே முன்ன நிறுத்தி ஒரு ஆன்மீக ஆட்சியை கொண்டு தாழ்ந்த ஜாதிக்காரன் ஒன்னுத்துக்கும் உதவாத போகணும்னு அவங்க போராடுறாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு எதிராக போராடுது. தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் போராடுறது தமிழ்நாடு மட்டும்தான். அதனால ஏழை ஜனங்கள் பூரா, சிறுபான்மை ஜனங்கள் பூரா, பெண்கள் பூரா, திமுக தொண்டர்கள் பூரா அண்ணா திமுக பக்கம், திமுக பக்கம் தான் கெட்டியா இருக்காங்க. அண்ணா திமுக பக்கம் ஒருத்தர் கூட போக மாட்டாங்க. அந்த கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்க. சில பேர் வேற வழி இல்லாத ஓட்டு போடுவாங்க, அவ்வளவுதான். ஆக பலமான சக்தியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கு. நான் எந்த கட்சியும் சாரல. இருந்தாலும் இருக்கிற நான் சூழ்நிலை சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற கஷ்டத்தையே நான் சொல்றேன். ஒரு ரீசார்ஜ் 200 ரூபாய் இல்லாத பண்ண முடியாது. 199 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணாதான் நீங்க லோக்கல் காலே பண்ண முடியும். ஒரு திட்டங்கள் கூட நமக்கு சாதகமா இதுவரைக்கும் மத்திய அரசும் போல. எடப்பாடி இருந்த காலத்துல மத்திய அரசு தான் ஆட்சி செஞ்சது. அது எல்லாத்துக்குமே தெரியுமான்னு தெரியல. ஒரு விவரமும் இல்லாத ஜனங்க தான் இந்த தமிழ்நாட்டில் ஒரு விவரமும் இல்லாத ஜனங்க இருக்காங்க. தங்க விலை ஏறினதுக்கு ஏதாவது அரசு செய்யணும்னு சொல்லி தமிழக அரசையும் கேட்கிறான், மத்திய அரசு. தங்க விலைக்கும் மத்திய அரசுக்கும் தமிழக அரசுக்கு என்ன சம்மந்தம்? அப்பாவி ஜனங்களா இருக்காங்க. 5000 கொடுத்தாலும் அதுக்கு ஒரு தகராறு. ஏற்கனவே கண் பார்வையற்றவர்கள் போராட்டம் பண்ணாங்க, மாற்றுத்திறனாளிகள். ஜெயலலிதா அம்மா அவங்களெல்லாம் 2 பஸ்ல கூட்டிட்டு போய் ஒரு சுடுகாட்டில் போய் இறக்கி விட்டு போயிட்டது. அதுக்கப்புறம் அவங்க போராட்டத்தை பத்தியே பேசல. அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணாங்க. ஒரே கையெழுத்து 1.5 லட்சம் பேர் வேலை இழந்துட்டாங்க. அரசு ஊழியர்கள் 1.5 லட்சம் பேர். ஒரே ஒரு கையெழுத்து, நைட்டு கையெழுத்து, காலையில எவனுக்கும் வேலை இல்லை. எல்லாம் டிஸ்மிஸ். பணி நீக்கம், இடைநீக்கம் எல்லாத்தையும் டிஸ்மிஸ். சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய்
எல்லாரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டா ஜெயலலிதா ஆட்சியில் சேர்ந்தாங்க. எலெக்ஷன் வருதுன்னா எல்லாருமே போராடுறோம். எங்க இருந்து கொடுப்பாரு? இப்போ திமுகவில் தமிழர்களுடைய முதல்வர் வந்து எங்க இருந்து பணம் எடுத்து கொடுப்பாரு? ஏன்னா மிஷின் சைட்ல ஓடிட்டு இருக்குதா? என்ன பைத்தியக்கார ஜனங்களா இருக்காங்க. எல்லாம் ஒட்டுக்கா கேட்டா அவர் என்ன பண்ணார்? இதுல இடையில ஒரு மாம்பழம் சின்னக்கார் பேசுறாரு. 5 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? ரைட்டு. அப்ப அவர் எடப்பாடி இருந்தப்ப 5 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனார். அது எப்படி வந்தது? இப்ப மத்திய அரசு 16 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்குது. அது எப்படி வருது? தலையில மூளையும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. அந்த ஆள் மேல வழக்கு இருக்கு. அவர் போய் அங்க அண்டிக்கிட்டாரு. சொல்ல போனா யார் யார் பிஜேபி கூட சேர்றாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வழக்குகள் இருக்கு. எல்லாம் நான் சரி பண்ணிக்கிறேன்னு அவர் கூப்பிட்டுருக்கிறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். இல்லைன்னா இவனுக்கு எதுக்கு அங்க என்ன வேலை? போன மாசம் சொல்றாரு, தினகரன் சொல்றாரு, எடப்பாடி கூட நான் சேர்றது தற்கொலைக்கு சமங்கிறாரு. 2வது மாதம் நாங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க ஒரே தாய் மட்டையில ஒரு கூட்டங்கிறாரு. என்ன அர்த்தம்? அது வேற வாய், இது நார வாயா? இந்த தரித்திரம் பிடிச்ச அரசியெல்லாம் தமிழக மக்கள் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்பவும் சொல்றேன், திமுகவை யாராலும் இந்த எலெக்ஷன்ல வெல்ல முடியாது, தேர்தலில் வெல்ல முடியாது. கூட்டணி கட்சிகள் அறவே இருக்காது. சொல்ல போனா ஸ்டாலின் வந்து திருமாவளவனையே கழட்டி வர்றதுக்கு கூட அவர் தயாரா தான் இருக்காருங்கிறது என்னுடைய கணிப்பு. அவங்க 2 ஆப்ஷன் எடுக்கிறாங்க. ஒன்னு பாப்போம், இல்லைன்னா இன்னும் 10 வருஷம் தோல்வியிலே இருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் சந்திக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே திமுக கிடையாது. இந்த ஜனங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம், நல்லது ஓட்டு போட்டா போட்டோம், இல்லைன்னா தள்ளி நினைக்கலாம். எல்லாத்துக்கும் தொழில் இருக்காம பழச்சிட்டு போயிடுவான். மற்ற கட்சிகள்ல இருக்கிறவன் தான் என்ன நடக்குதுன்னு நான் உங்க பொறுப்புக்கு விட்டுறேன். இந்த கள அரசியல் இதுதான். திமுக மக்களோட தான் போட்டி, தேர்தலில் போட்டியிடாதுன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். பாக்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேருக்கு போகணும் சார் இதெல்லாம் ஷேர். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனை, நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற பிரச்சனை இது. யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத தீர்மானிக்கிறதா நம்ம வாழ்க்கையே நிர்ணயம் பண்ணும். அடுத்து பிஜேபிக்கோ அல்லது அதிமுகவுக்கோ அல்லது பிஜேபி அலையன்ஸுக்கோ நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாடு அழியறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்கள் பூராமே பிச்சை எடுக்கிற சூழ்நிலைக்கு வந்துருவாங்க. இது ஒரு புறம். இன்னொரு நடிகர் வந்து அவர் மேல கேஸ் இருக்கு. இவர் வழினா போய் நான் ஜெயிலுக்கு போறேன் சிபிஐ கேஸ் அவர் மேல இருக்கு. எப்ப வேணாலும் தூசு தட்டிடுவான். அவருக்கு போடுற ஓட்டும் வீண்டாம். அவருக்கும் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நீ ஓட்டெல்லாம் பிரி, இந்த இல்லாத ஓட்டு தாழ்த்தப்பட்ட ஓட்டை பூரா நீ புடுங்க, அப்புறமா நான் ஒரு வழி பண்ணிடுறேன்னா அதுவும் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க எல்லாம் போய் சிக்கிக்காதீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்யறேன். பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வணக்கம்.